Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. கேசி பழனிசாமி தொடுத்த அவதூறு வழக்கில் இபிஎஸ் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 15ஆம் தேதி கோவை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று இபிஎஸ்ஸிற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஐஸ்வர்யா இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, வழக்கு குறித்த விவரங்கள் என்ன? கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கோவை விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவரிடம் அதிமுகவை ஒருங்கிணைக்க அமைக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழு தொடர்பாக கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது. அப்போது அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதில் இந்த சில கருத்துக்கள் தன்னை பற்றி அவதூறாக அவர் தெரிவித்திருந்தார் அப்படின்னு கோவையை சேர்ந்த முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி அவர்கள் கோவை முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டே ஜூன் மாதமே கிரிமினல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு முதற்கட்டமாக பாத்தீங்கன்னா இந்த வழக்கு நீதிமன்றம் சார்பில் 10 நாட்களுக்கு பிறகு வழக்கு எடுக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கேசி பழனிசாமி தரப்பில் இந்த வழக்குக்கான வீடியோ ஆதாரங்கள் உள்ளிட்டவர்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த வழக்கு சம்பந்தமாக எதிர்த்தரப்பு கேசி பழனிசாமி தாக்கல் செய்யப்பட்டிருந்தார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு அவர்களுக்கு தற்போது சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்மன் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை அடுத்த கட்டமாக 15ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால அன்றைய தினம் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் குறிப்பிட்டு இந்த சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. பூங்குழலி, இந்த வழக்கு குறித்து ஆஜராவதற்கு வேறு யாருக்கும் அழைப்பாணை கூடுதலாக விடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை, முன்னாள் எம்பி கேசி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே குறிப்பிட்டு இந்த வழக்கை அவர் தாக்கல் செய்துள்ளார். அதனால இந்த சம்மன் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வழங்கப்படும். முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியோ அல்லது அவரது வழக்கறிஞர் சார்போ தான் அடுத்த கட்ட அவர் நேரிலோ இல்லாது நேரில் ஆஜராக முடியாத பட்சத்தில் அவர்கள் தரப்பில் அதற்கு காரணம் குறிப்பிட்டு வழக்கறிஞர்கள் ஆஜராவார்கள். இதுதான் அந்த ப்ரொசீஜர். அடுத்த கட்ட நகர்வு என்பது வருகிற 15ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை போதுதான் தெரிய வரும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஐஸ்வர்யா. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.